ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ணுறேன், அதுவும் ஃபயர் கவுண்டர் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமானு ஃபுல் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, பிளாக்கை விட ஒயிட் மெயின்டைன் பண்ண ஈஸி போல். ஆனால் வந்து இதில் நிறைய இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லலாம் இருக்குது. நேனோ டைல்ஸு, நான் போட்டது பார்த்திங்கன்னா டைல்ஸு. எனக்கு கேட்டால் டைல்ஸு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்ன கரையாக இருந்தாலும் நம்ம வைப் பண்ணால் உடனே போயிடுது. அதனால் எனக்கு மெயின்டெனும் ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், நான் காலையில் போட்டு டீ முருள் கொண்டு அந்த கரை எல்லாமே வந்து உங்களுக்காகவே நான் வந்து துடைக்காமல் வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் வைப் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ க்ளீனாக வைப் பண்ணுதுன்னு பாருங்கள். எப்போவுமே நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வைப்பேன். எனக்கு இதுக்கு மார்னிங் ஸ்கூல் இருக்கும், ப்ளஸ் வந்து நானும் ஆஃபீஸ் போகணும். அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆர்கனைஸாக வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் ஜூஸர். இந்த ஜூஸர் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒமேகா போயிருந்தேன். ஒமேகாவில் வந்து சின்ன ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட்டு தான் கொஞ்சம் ஓவர், ஆனால் எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து வாங்கினேன். அப்புறமா ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு இடிக்கிற உரல் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் ஒயிட் கலர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நேரில் தான் தொட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறமா இந்த கூடை வாங்கணுங்க. இந்த கூடை யாருக்குன்னா கிட்டுக்கு தாங்க. இந்த கூடையோட ரேட் பார்த்திங்கன்னா 145. ரேட் ஓவர் தான், ஆனால் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் மாவெல்லாம் வச்சுருவேன். அந்த குட்டி ஜாரில் என்ன வச்சுருக்கேன்னா, கித்துக்கு வந்து சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். கித்துக்கு ஃபீவராக இருக்கும்போது வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் சீரகம், அரிசி, பாதாமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது அதுலேயே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புனல் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 3 வரும். நம்ம யூஸ் பண்ண ஆயில் இருக்குங்களா, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறதுக்காக இது வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ப்ராடக்ட் லிங்க்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நைட்டில் என்ன கொஞ்சோண்டு கிரேவி மிச்சமாகும், அதை வந்து காலையில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வயசு வச்சுருவேன். என்னடா இது ஒழுங்காக மூட முடியலேன்னு பார்த்தா பாருங்கள், கித்தோட வேலை வந்து அது கீழே வந்து பால் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என்னை மூடவே முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டை பெருக்கிறதுக்கு மட்டும் ஒரு அக்கா வருவாங்க. காலையில் எப்போவுமே வந்துடுவாங்க. அவங்க வீட்டை பெருக்கிட்டு தொடச்சி விட்ருவாங்க. அவங்க இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் இருந்துட்டு இல்லைன்ற போது கஷ்டம்தான் இல்லை. அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா ஃபயர் கவுண்டரெல்லாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணி பெருக்கிடுவாங்க. இப்போ அவங்க வந்து வேறு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அதனால் வர முடியல. இன்னொருத்தவங்க வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நம்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீ கரை இருக்குங்களா, அது வந்து நான் எப்படி துடைக்கிறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நான் இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன். எனக்கு ரேட்டு வந்து ஞாபகம் இல்லை. ப்ளஸ் வந்து முரத்தோடு வரும். நான் ஸ்டவ் வந்து துடைக்கிறதுக்காக வச்சுட்ருக்கேன். டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுவேன். நான் வந்து போஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஹாபு இதோட ரேட் பார்த்திங்கன்னா 40K வந்தது. எனக்கு கேட்டால் இந்த ஹாப் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் வந்து பாலெல்லாம் நம்ம பொங்க விடாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வரும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் சரி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம் இந்த சேலில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பால் பொங்கினா கூட நம்ம மேலவே தொடச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். கித்து என்ன பேசுகிறாங்கன்னா தமனை தப்ப அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. கித்துவும் அவங்க அப்பாவும் வீட்டை விளாட்டு சுற்றிட்டுருக்காங்க. நான் அதுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப் பண்ணிவிடுவேன். இந்த ஹாப்போட டீட்டெயில் எல்லாமே வாஷ் பண்ணுறது எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். மேலே சிம்னி இருக்கு பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா போஷ் தான் வாங்கினேன். சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அம்மா வந்து ஃபேபர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேபர் தான் நினைக்கிறேன். அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேபராக எலிக்காவாக தெரியல, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னேன். ஆனால் வந்து அது ரொம்ப ஹெவி சவுண்டாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து சுத்தமாக சவுண்டே வராது. அந்த ஆயில் கண்டெய்னர் அந்த என்னோடய கிச்சனுக்கு தீமுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருக்கேன். ஹோம் சென்டர் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஷேர் பண்ணுற வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். அது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 700 நினைக்கிற ரேட்டு. 2 ஜார் வரும், ப்ளஸ் வந்து ஹோல்டரோடு வரும். மீது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு, அப்புறமா தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக அதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறமா எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தொடச்சினா எல்லா கரையும் போயிடும்.
இன்றைக்கினா வேலையே இல்லை, அப்போ அன்றைக்கி மட்டும் நான் வந்து மாதத்துக்கு இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ் மேலே இருக்குங்களே அதெல்லாம் எடுத்து ஊற வச்சு ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் வந்து இந்த பெரிய மேலே வந்து பிளாக் கலர் கோட்டட் போட்டால் ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர்லேயும் சோப்பு போட்டும் வாஷ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக லிக்விட் வாங்கி வச்சுருக்கேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000. அதை போட்டு நம்ம வைப் பண்ணால் உடனே போயிடும்னு சொல்லி ஊற வச்சுட்டு நம்ம துடைச்சிடணும். அது வந்து ஒரு ரவை மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதோட டீட்டெயில் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வேலை பார்த்திங்கன்னா இந்த ஹாப் வந்து ரொம்ப குறைச்சிருது. ஹாப் இருந்தாக்கா வேலை தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஹாப் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இன்னவோ இந்த ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக வெயிட் மிஷின் வச்சுட்ருக்கேன். அது எவ்வளோ கிராம்ஸு கிலோ கணக்கிலலாம் எனக்கு அளந்து போடுறதுக்காக. அப்புறம் வந்து எப்போவுமே கித்துக்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குங்க, ஆல் டைம் ஃபேவரெட்டு. அதனால் கித்துக்கு மட்டுமே எப்போவுமே ஈவினிங்கில் ஒரு 5 o'clock போல் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து கித்து வந்து கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அந்த டைமில் செஞ்சு வச்சுட்டோன்னா நைட்டுக்கு வந்து ஒரு 6 o'clock போல் சப்பாத்தி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து பாலோ எதனா நட்ஸ் போட்டு மில்க் ஷேக்கோ எதனா கொடுத்துருவேன், சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. இப்படி தான் எனக்கு போகும் நைட் ரொட்டீன் கித்துவோட. கித்துக்கு வந்து சில நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுவாங்க நைட்டில். ஏன்னா நான் 6 மணிக்கு ஃபுட் கொடுத்துறதுனால குழந்தைக்கு ஜீரணம் ஆகணும். அதனால் இதை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே ஆயில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். நல்லா தான் வருது ஆயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இடிக்கல் சொன்னேன் பார்த்திங்களா, உரல். அது வந்து இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு கேட்டால் வறுத்து தான் யூஸ் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். நல்லா இடிக்கு முறிது, மிளகு சீரகம் எல்லாமே தூளாகுது. எனக்கு வந்து ஒயிட் கலரில் தான் வாங்கணும்னு மெயின் செட்டில் வச்சுருந்தேன். ஏன்னா என்னோடய கிச்சனே பார்த்திங்கன்னா ஒயிட் தீமில் தான் இருக்கும். இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒயிட்டில் தான் இருக்கணும்னு ஆசை. அதனாலவே இன்னும் தெரியல பார்த்து ஒயிட்டாகவே நான் பார்த்து வாங்குகிறேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய கேக் பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காய் பீலர் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன். கிட்டு வந்து அதுக்குள்ளே எடுத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அதோட பேஸ்கெட்டில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கொசு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் முக்காது. அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். அப்புறமா இது வந்து அந்த ட்ரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது அமேசானில் வாங்கினேன். அந்த சாத்துக்குடி ஆப்பிள் எல்லாம் வச்சதெல்லாம். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இப்போ கிரேப்ஸ் வைக்கிற ட்ரே. இதோட லிங்க் எல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் நான் அமேசானில் இருக்கேன், நான் தேடி லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 வரும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரே மட்டும் 700 சம்திங். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்டாக பண்ணிட முடியுமோ நீட் பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் பெருக்கிறதுக்கு அந்த அக்கா வருவாங்க. அதனால் அவங்க இப்படி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க காலையில் சமைச்சிட்டு நான் வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் நான் வந்து 2 முறை லோட் பண்ணுவேன். காலையில் ஒரு முறை ப்ளஸ் வந்து நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக லோட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் என்னால் காலையில் குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து கையில் வளர்க்குற மாதிரி பாத்திரமும் இருக்கும். ஏன்னா அலுமினியெல்லாம் யூஸ் பண்ணேன்னா வச்சுக்கிங்களேன் கையில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் டிஷ்வாஷரும் யூஸ் பண்ணுவேன். கித்துக்கு வந்து முந்திரினா உயிருங்க. முந்திரி இல்லாமல் கித்து இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் திராட்சை சாப்பிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அளவாக தான் கொடுக்கணும். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தான் கொடுப்பேன். அது அதிகபட்சமாக 5. இல்லைன்னா திராட்சை பார்த்திங்கன்னா ஒரு 6-7 தான் கொடுப்பேன். ஏன்னா நம்மளோட ஏஜுக்கே திராட்சை பார்த்திங்கன்னா 10 தான் சாப்பிட்ணும். அதனால் கித்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். ஆனால் அது கித்து வந்து சாக்கி கொடுன்னோடனே 1-2 கொடுப்பேன். கித்தோட கண்ணாடி பாருங்கள் எங்கே இருக்குது. கித்தோட டாய்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனை சுற்றி தான் இருக்குது. கிச்சனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து விளையாடுற இடமே பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நான் சமைக்கும் போது அந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குங்களா, அங்கே மேலே உட்கார வச்சுருவேன். கித்து வந்து என்கிட்டையும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே சமைப்பாங்க. காய் கட் பண்ணுறேன்னா அம்மா நானும் கட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்குன்னு நைஃப் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது கட் பண்ணாது. அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க வாட்டு விளையாடிக்கிட்டே என் கூட இருப்பாங்க. சப்பாத்தி மாவு பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்துடணும் பேசிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் போவோம் எப்பவுமே. இப்போ வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு, ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து போஷில் தான் வாங்கணும். இதுவும் டிஷ்வாஷரும். இதுக்கு வந்து சால்ட்டு போடணும், ரின்ஸ் போடணும், அப்புறம் வந்து பவுடர் போடணும். ரின்ஸும் வந்து 15 days ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சால்ட்டு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டா போதும்.
எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ முடியுதோ அவ்வளோவும் உள்ளே அடக்கிடுவேன். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அடுக்குவேன். ப்ளஸ் வந்து செராமிக் ஆர் கிளாஸு. இது வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ்லேயே மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு கிளாஸ் ப்ராடக்ட் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட் போங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ் வாங்குறீங்கன்னா மீஷோ கூட ரெஃபர் பண்ணலாம். மீஷோவில் கூட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரேட்டெல்லாம் வென் கம்பேர் டு அமேசான் வந்து. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு எனக்கு மோஸ்ட்லி 2 வேலை போடுறதுனால எனக்கு வந்து சாமான் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் சாமான் கையிலேயே வாஷ் பண்ணிப்பேன். அதனால் வந்து நீங்களும் வந்து டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா 2 டைம் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் காலையில் அப்புறம் நைட்டு படுக்கும்போது முன்னாடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து ஃபேன் ப்ரொடெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து பவுடர் ஃபில் பண்ணணும். இதுவும் போஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டுனா ஒரு 1 hour ஒரு 40 minutes ஒரு ½ an hour கிட்ட ஓடிட்டுருக்கோம். 1 hour 25 minutes ஓடும். அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இது வந்து அப்போ விளையாட்டுருப்பாங்க டாய்ஸு. இப்போ வந்து ரின்ஸ் லிக்விட் வேணுன்றது அதை நான் ஃபில் பண்ணிட்டு அதை நான் வீடியோ எடுக்கல. அப்புறமா கொஞ்சம் சாமான் வந்து கையில் வாஷ் பண்ணிப்பேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கையில் வாஷ் பண்ணிப்பேன். முக்கால்வாசி நான் கையிலே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அலுமினியம் மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அது ரொம்ப காஃபி கரை டீ கரை இருந்ததுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. அதனால் அதை மட்டும் நான் வந்து கையிலே கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுருவேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு என் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாத்தையும் பெருக்காச்சு. காலையில் வந்து அந்த அக்கா வந்து தொடச்சிட்டாங்க. இன்னும் கிச்சன் க்ளீன் ஆகிடும். இன்னும் கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. வென்டிலேஷன் வைக்கணும். அப்புறம் அந்த சைடில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கணும். நிறைய பிளான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம்ல. என் கிச்சன் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டாட்டா.